2 வாழைப்பழம் மட்டும் இருக்காங்க. கண்டிப்பா இந்த மாரி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் இப்போ சிவப்பு வாழைப்பழம் தான் இதுக்காக எடுத்துக்கிறேன். நீங்க சிவப்பு வாழைப்பழம் இல்லாட்டாலும் பரவால்ல. நார்மல் வாழைப்பழம் இருந்தா அது வச்சு கூட பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எந்த வாழைப்பழமா இருந்தாலும் பரவால்ல. ஆனா வாழைப்பழம் நல்லா பழுத்திருக்கணும். அப்பதான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த வாழைப்பழத்த இதே போல நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். சந்தேகமே வேணாங்க. 100% இது உங்களுக்கும் பிடிக்கும். வீட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கவும் செய்யும். இப்போ நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கக்கூடியதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காயை இதே முறை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ நம்ம இதை தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கும் போது தேங்காய் எல்லாம் இதே போல் நமக்கு பூ மாதிரி அரைஞ்சு கிடைக்கும். ஏற்கனவே வாழைப்பழத்தோட தோலை மட்டும் உரிச்சிட்டு நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ உரிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்துலேயே நல்ல தண்ணி இருக்கும். அதனால் நாம் இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. மிக்ஸி ஜாரில் போட்டு இப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைச்சி எடுத்துக்கும் போதே இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். கூடவே நமக்கு தேவைப்படுறது 1 கப் அளவுக்கு ரவை தான். வறுத்த ரவையும் சேர்த்துக்கலாம், வறுக்காத ரவையும் சேர்த்துக்கலாங்க. எது சேர்த்தாலும் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வறுக்காத ரவை தான். இப்போ இந்த ரவை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் இதில் தண்ணி சேர்க்குறதுக்கே அவசியம் கிடையாது. நம்ம அந்த பழத்தை அரைச்சி சேர்த்துக்கிறதால அதுலேயே நிறைய தண்ணி மாதிரி இருக்கும். அந்த தண்ணியிலேயே நம்ம இதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி வாங்கக்கூடிய பழங்களில் ஒன்று தான் வாழைப்பழம். சில டைமில் நம்ம வீட்டில் வாழைப்பழங்கள் எக்ஸ்ட்ரா கூட இருக்கும். கருத்து போன வாழைப்பழங்கள் கூட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பழுத்து போன வாழைப்பழங்கள் இருந்தால் கூட இதே மாதிரி சட்டுன்னு ஈஸியாக நம்ம செஞ்சுடலாங்க. ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துட்டு இதே போல் பிசைஞ்சு விட்டுக்கிறேன். டைம் ஆக ஆக நம்ம சேர்த்துக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே இந்த ரவை குடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துக்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க. நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்த்துக்கல. அந்த வாழைப்பழத்துலேயே பிசைஞ்சு எடுத்துட்டேன். பிசையும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு மாவை லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக கல் மாதிரி பிசைஞ்சு வச்சோன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதே சமயத்தில் நல்லா வேகவும் செய்யாது. இப்போது இதே போல் நல்ல லூஸாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் நெய் சேர்த்து இதே போல் பிசைஞ்சு எடுத்துட்டேன். கடைசியாக நாம் இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் செய்யணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஷேப்பு கூட கொடுத்துக்கலாம். இதே போல் மாவு நல்லா லூஸாக இருக்கணும். நமக்கு உருண்டை பிடிக்க வராது. அதனால் கையிலே இதே போல் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கையில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இதோட வாசனையும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் இதே போல் உருட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு உருண்டைகள் கிடச்சிருக்குது. அவ்வளோ ஈஸி பாருங்கள். சட்டுன்னு அரைச்சோமா செஞ்சோமா உருண்டை பிடிச்சோமா, அவ்வளோதான், வேலையே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்க வேண்டியதான். இதே போல் பாத்திரம் இருந்தால் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி பாத்திரத்துலையும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் இதே போல் இலையை வச்சுக்கிறேன். நம்ம வாழை இலையோடு சேர்த்து செய்யும்போது வாழை இலையோட அந்த டேஸ்ட்டும் இதில் இறங்கி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுக்கக்கூடிய இந்த உருண்டைகளை எல்லாத்தையும் இதுக்கு மேலே இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வச்சாலும் ஒன்றும் ஆகாது, பிஞ்செல்லாம் போகாது. இது வேக வேக இன்னும் நல்லா டைட் ஆகிடும். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். இது வேகிறதுக்கு 5 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டாம். 5 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சேன். இப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். வாழைப்பழம் வச்சு சட்டுன்னு ஈஸியாக ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இதை நம்ம இப்போ பிச்சு பார்க்கலாம். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம மாவு பிசையும் போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, மாவு எந்த அளவுக்கு லூஸாக இருந்தது அப்படின்னு. நம்ம ரொம்ப டைட்டாக வச்சோம் அப்படின்னா கல் மாதிரி இருக்கும். இதே போல் லூஸாக நம்ம உருட்டி வைக்கும்போது தான் வேகும்போது நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கும் இதே போல் வாழைப்பழ ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்.
ஒரே ஒரு கப்பு கேழ்வரகு மாவும் 2 கேரட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே செஞ்சு முடித்த உடனே டக்கு டக்குன்னு காலி ஆகிட்டே இருக்குங்க. இதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். கூடவே 2 கேரட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேரட்டோட தோல் மட்டும் சீவி எடுத்துக்கிறேன். சீவி எடுத்துகிட்டு ஒரு முறை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே போல் ஒரு சீவல் எடுத்துக்கலாம். இந்த சீவல் வச்சுட்டு நம்ம கேரட்டை இதே போல் அது மேலேயே துருவி போட்டுக்கலாம். கேரட்டு சேர்த்து செய்யும்போது கேரட்டோட ஃப்ளேவரும் இதாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குவோங்க. 100% ஷுவருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இந்த கேரட் ஃபுல்லாகவே நம்ம இதில் துருவி போட்டுக்கலாம். நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் துருவிட்டு அப்புறமா அந்த துருவின கேரட்டை எல்லாத்தையும் கூட நீங்கள் இதில் உடனடியாக சேர்த்துக்கலாம். நான் டைரெக்டாகவே அந்த மாவில் அப்படியே எல்லாத்தையும் துருவி போட்டுட்டேன். இப்போ 2 கேரட்டையும் நம்ம இந்த மாவில் துருவி போட்டுட்டோம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவில் இந்த கேரட்டை ஃபுல்லாக ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கக்கூடிய உப்பும் கூடவே சேர்ந்து மிக்ஸ் ஆக்கி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு முதல்ல 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதே போல் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் எல்லா தண்ணியும் ஒரேடியாக நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா ஒரே இடத்துல உருண்டை மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி ஃபுல்லாக எப்போவுமே ஒரே மாதிரி ஊற்றாதீங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை கை வச்சு தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா தண்ணி மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கையில் உருண்டை பிடிச்சோன்னா மாவு நல்லா உருண்டையாகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் துருவின தேங்காய் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், சீனி இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பூன் வச்சு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் டைரெக்டாக நாட்டு சக்கரையை சேர்த்துக்கிறதால இது ஈஸியாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வெல்லம் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது ஈஸியாக மிக்ஸ் ஆகும். இப்போ நான் 2 வாழை இலை எடுத்துக்கிறேன். இந்த வாழை இலையை ஒரு புறத்தில் மட்டும் இதே போல் கோட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் ஒரு கோணலாக வச்சுட்டு நம்ம இதே போல் நாட்டு கொடுத்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு துடைப்ப குச்சி தான் பயன்படுத்திக்கிறேன். இது வரைக்கும் துடைப்பத்தில் வைக்காத ஃப்ரெஷ்ஷான குச்சியாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொரு புறமும் நம்ம கோட்டி வச்சுட்டு இந்த இடத்துலையும் நம்ம குச்சி வச்சு இதே போல் செய்ய வேண்டியதுதான். அவ்வளவுதான், நமக்கு வந்து ஒரு பை மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நான் இன்னொரு வாழையில வச்சுருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த வாழையில செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி வாழையில செய்கிறோம். உங்கள்கிட்ட வாழையில இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த வாழையிலையை இன்னொரு புறம் கூட்டி வச்சுட்டு நான் இதே போல் தென்னந்துடைப்பை குச்சி வச்சு இதே போல் மாட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான், இந்த இலை பிஞ்சே வராது. லைட்டாக பிஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம உள்ளே வைக்கக்கூடிய மாவு வெளியே வரவே செய்யாது. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே கீழே போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவு இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இதே போல் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். எல்லா மாவையும் எடுத்து போட வேண்டாம், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டால் போதும். ரொம்ப டைட் பண்ணாதீங்க. ரொம்ப டைட்டாக வச்சோம் அப்படின்னா மாவு ரொம்ப இறுகி போயிடும். ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் அதுலேயும் 2 ஸ்பூன் அளவுக்கு மேலே இதே போல் போட்டு விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம வேலையே முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இன்னொன்று செஞ்சு வச்சேன் இல்லைங்களா, அதையும் நம்ம இதே போல் எடுத்துக்கலாம். அதுலேயும் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல்கள் போட்டு விட்டுக்கிறேன். தேங்காய் துருவல் போட்டோன்னா நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்காய் துருவலில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ மேலே மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தேங்காய் துருவல்கள் போட்டு விட்டாச்சு. இது சீக்கிரமாக வெந்தும் கிடைக்குங்க. காலையில் நம்ம வந்து ஒரு டிஃபனாக கூட இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதே போல் நான் வந்து 3 வாழை இலையில் இதே போல் கோட்டி செஞ்சு வச்சுருந்தேன். ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம இதே போல் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த வாழையில பை எல்லாத்தையும் மேலே தூக்கி வச்சுக்கலாம். நீங்கள் இதே போல் வாழை இலையில் செய்யலை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வைக்கலாம். கீழே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு அதுக்கு மேலே மாவு வச்சுட்டு நீங்கள் இட்லி மாதிரி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக நமக்கு வெந்து கிடைக்கும். அல்லது நீங்கள் இதே போலையும் வாழையில செஞ்சு எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் பவுல் கூட இதுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். இது நல்லா வெந்து வரதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா 5லேருந்து 7 நிமிஷம் டைம் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கும். அந்த பாத்திரத்தோட நான் அப்படியே கீழே தூக்கி வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறி போயிருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இதே மாதிரி பை ஷேப்பில் செஞ்சு வைக்கிறதால சூப்பரான ஒரு ஷேப்பும் கிடைக்கும். இதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம எடுத்து பார்க்கும்போதே அந்த ஷேப் அப்படியே இருக்கும். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கும். வீட்டில் கேழ்வரகு மாவும் 2 கேரட்டும் இருந்துச்சுன்னா இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடனடியாகவே நமக்கு வெந்தும் கிடைக்கும். ரொம்ப டைமும் ஆகாது. சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிக்கணும், ஏதாவது ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ணும், அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே போல் செஞ்சு பாருங்கள்.
இப்போ கையில் எடுத்து பார்க்கும்போது கூட அது கலையாமல் அப்படியே இருக்கும். நம்ம புட்டு வேக வைக்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அதே போலவே நமக்கு வாழை இலையில் செய்யக்கூடிய புட்டும் அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. நான் இன்னொரு இலையை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுலேயும் நமக்கு அதே ஷேப்பில் தான் இருக்குது. நான் இன்றைக்கி பழம் கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். பழம் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். வாழைப்பழம் கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.